சிறுமி டாக்டர் A.S. லயாத்திகா 3 உலக சாதனைகளை படைத்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்தார். சிலம்ப கலைத்திறன், அசாதாரண நினைவாற்றல் மற்றும் ரூபிக்ஸ் கியூப் தீர்க்கும் திறனை ஒருங்கிணைத்து 3 உலக சாதனைகளை படைத்துள்ள சிறுமி டாக்டர் A.S. லயாத்திகா அவர்களை கௌரவிக்கும் ட்ரிபிள் வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிபிகேட் ஹானரிங் செரிமனி நிகழ்ச்சி சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அலுவலகத்தில் நடைபெற்றது. உலக சாதனைகள் 4 நிமிடம் 20 வினாடிகளில் 23 சிலம்பம் அசைவுகளை நிகழ்த்தியபடியே 25 இந்திய தோஹாக்களை ஒரே நேரத்தில் ஒப்புவித்து உலக சாதனை படைத்தார். 3 நிமிடம் 59 வினாடிகளில் 25 இந்தி தோஹாக்களை ஒப்புவித்தபடியே பல்வேறு வகையான ரூபிக்ஸ் கியூப்களை வெற்றிகரமாக தீர்த்து வைத்து அபூர்வமான இரட்டைத்திறன் உலக சாதனையை நிகழ்த்தினார். 2 நிமிடம் 19 வினாடிகளில் 23 சிலம்பம் அசைவுகளை துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் நிகழ்த்தி 3 உலக சாதனைகளை படைத்தார். இந்நிகழ்வில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் சார்பில் லயாத்திகா அவர்கள் நிகழ்த்திய 3 உலக சாதனைகளுக்கான அதிகாரப்பூர்வ உலக சாதனை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சிறு வயதிலேயே பல்துறை திறமைகளை வெளிப்படுத்தி உலக அளவில் சாதனை படைத்துள்ள லயாத்திகாவின் முயற்சியை பாராட்டி லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் அவர்கள் உலக சாதனை சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கல்வியாளர்கள் முனைவர் பாரதி ராமகிருஷ்ணன் மற்றும் முனைவர் சரஸ்வதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறுமியை வாழ்த்தி நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். சிறுமி லயாத்திகாவின் இந்த சாதனை இளம் தலைமுறையினருக்கு திறமை, விடாமுயற்சி மற்றும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் சிறந்த முன் உதாரணமாக அமைந்துள்ளது. எனக்கு ஒரு 3 இயர்ஸா தெரியும். ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 4 இயர்ஸ் கேர்ளா வந்தாங்க. ஒரு 10 காம்படிஷன். அந்த டைம் உங்களுக்கு வந்து 102 டிகிரி டெம்பரேச்சர். ஸோ நாங்க வச்சிருந்த கேட்டகரியே 16 செக்ஷன் தான். ஸோ இவங்க 10 அப்படின்னும் போது ஒரு பீரியாரிட்டி கொடுத்தோம். எல்லா டைமும் இவங்க முடிக்கிற ஒரு இதுக்குமே அவங்க 2 o'clock செட்டில் ஆகணும், பிளஸ் டெம்பரேச்சரும். அது ஃபுல் மெயின் சப்போர்ட்டா அந்த பேரண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு உலக சாதனை 3 நிகழ்வுக்கான ஒரே சாதனையான பர்ஃபார்மன்ஸ் இங்க வாங்க வந்திருக்கோம். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிந்தில ஒரு 25 தோகையை சொன்னாங்க. குழந்தைங்களை சொல்லுவாங்க, சொல்லதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை அப்படின்ட்டு. அந்த அக்ஷர சுத்தத்தோட அந்த குரு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க பேரண்ட்ஸ் என்ன பிராக்டிஸ் கொடுத்தாங்க, அதை சொன்னது ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இன்னைக்கு நினைக்கிறேன். 2வது, லயாத்திகா நல்ல மேன்மேலும் வளர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இது இவங்களுடைய 36வது உலக சாதனை. 36 சாதனையில 33 முடிச்சுட்டு 3க்கு இப்போ வந்து 3 சாதனையுடைய நாயகியா இங்க திகழ்றாங்க. 7 வயசு தான். அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்னா என்ன அதெல்லாம் தெரியாது. என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை செய்வேன். அந்த அச்சீவ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வருவான். 16 காம்படிஷன்லயும் சிறந்த மாணவியா வந்ததுக்காக ஸ்டேஜையே கம்ப்ளீட் பண்ண ஒன் ஸ்டூடெண்ட். ஏன்னா 1254 குழந்தைகள்ல ஒரு குழந்தையா பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பெர்ஃபார்மன்ஸ் அவார்டும் 2026 ஜான்வரிலேயே அவங்களுக்கு கிடைச்சது. ஓவரால் சாம்பியனும் இவங்க தான் நிறைய வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுக்கான லயாத்திகா குடும்பத்துக்கு நான் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். முதல்ல நான் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டு ஃபவுண்டர் டாக்டர் ஜோசப் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா பாசிட்டிவிட்டி. ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையும் ஒரு என்கரேஜ். அவர் பண்ணும்போதே அடுத்த ரெக்கார்டு நான் முதல்ல ஒரு ரெக்கார்டு தான் அவர்கிட்ட போட்டேன். அவருடைய ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு திரும்பி அடுத்தது போட்டேன். ஒன்றுக்கு அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன், அதை ஒரு சிரத்தை, ஒரு ரெக்கார்டுங்கிறத ஏதோ வாங்குகிறோம் ஒரு குழந்தைய கொடுக்குறோங்கிறது இல்லாமல் இந்த ஹோல் இன்வால்மெண்ட், அது ரியலி ட்ரெமெண்டஸ். ஐ திங்க் யூ க்ரோ a lot and lot. Thank you. அது மிக பெரிய திங்ஸ். அது மனமாற நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறேன்.
குழந்தைங்களுக்கு முக்கியமே என்னென்னா மோட்டிவேஷன் தான். எல்லா குழந்தைகள்கிட்டயுமே திறமை இருக்குது. திறமை இல்லாத குழந்தைகள் அந்த உலகத்தில் கிடையாது. நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த குழந்தைய எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறோன்னு. 3 ரெக்கார்டு ஒரு நாளில் தான் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளோ திங்ஸ். இது வரைக்கும் 33 ரெக்கார்ட் பண்ணியிருந்தா. இந்த 3ஓட சேர்த்து 36 ரெக்கார்டு எல்லா ஜேர்னல்லையும் பண்ணியிருக்கா. அதாவது இங்கிலீஷு, தமிழ், திருக்குறள், ஹிந்தி, அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து 500 சம்ஸ்லாம் 15 செகண்ட்ஸ் 15 மினிட்ஸில் முடிச்சிருக்கா. மேக்ஸு, ரூபிக்ஸ் கியூபு, வேர்ல்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் டேபிள்ஸ் 118 கேபிள், அதனுடைய பேர், சிம்பிள்ஸு, நேம்ஸை 2 minutes 25 seconds சொல்லி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுதான். எல்லாம் அதே மாதிரி சிலம்பம், இப்போ கராத்தே, அடுத்து யோகா, அதுக்கப்புறம் செஸ்ஸில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. மிட் பிரெயின், பிளைண்ட் ஃபோல்டு, கண்ணை கட்டிட்டு அது வந்து நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட், இன்டர்நேஷனல் வேர்ல்டு ரெக்கார்ட் அதில் பண்ணியிருக்கா. சிங்கப்பூர் வேர்ல்டு ரெக்கார்ட், ஜப்பான் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட், கனடா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட், ஆஸ்திரேலியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட், அந்த மாதிரி. பட் எல்லா வேர்ல்டு ரெக்கார்ட் நிறையா பண்ணியிருக்கா. எனக்கு மனசு ரொம்ப நிறைஞ்சது லிங்கன் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட். நல்ல மனுஷங்க, நல்ல வாழ்த்துக்கள், அருமையான ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. நிறைய வேர்ல்டு வாங்கினா பேர் சொல்லலாம், நான் லண்டனில் பண்ணேன், கனடாவில் பண்ணேன்னு. ஆனால் எங்கே மனநிறைவாக பண்ணோம் அது லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட். நிஜமாக சொல்லுங்கள், அற்புதமான திங்ஸு. அவள் எவ்வளோ இதில் மிகப்பெரிய சர்டிஃபிகேட் அவர் மனசை காமிக்குது எவ்வளோ பெரிய திங்ஸ்னு. அவங்க மிஸ்ஸஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களும் ப்ரொஃபஸர், பேராசிரியை அருமையாக வாழ்த்துறாங்க. மகளுக்குன்னு சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. குழந்தை வந்து என்னை இது பண்ணிட்டான். அந்த உணர்வு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் நிறையா வளருவா, நிறையா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. சின்ன குட் நியூஸ் சார், இன்றைக்கி 10:15 மணிக்கு எனக்கு வந்து மெயிலு நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்டும் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அசோசியேஷனில் பாப்பாவுக்கு அவருடைய வேர்ல்டு ரெக்கார்டெலாம் பார்த்து ஹானரரி டாக்டரேட் கொடுத்துறாங்க. டாக்டர் ஏஎஸ் இன்றைக்கி 10:15 மணிக்கு வந்து நியூஸ். அப்போ தான் நினச்சேன், லிங்கன் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கு. நல்ல விஷயங்கள் அவங்க மூலயமா ஒரு ஹானரரி டாக்டரேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. வெரி சீக்கிரமாக 2வது டாக்டரேட் வரும். ஸோ இன்று முதல் டாக்டர் ஏஎஸ் லயாதிகா அப்படின்ற நேம்ல உங்களுக்கு அப்ரூவல் லெட்டர் வந்துருச்சு, அவ்வளோதான் நியூஸ்லேயே கொண்டு வந்துடுவாங்க. டாக்டர் ஏஎஸ் லயாதிகா அப்ரூவ்ட் பை நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்டு. எவ்வளோ செஞ்சாலும், எவ்வளோ நம்ம சப்போர்ட் பண்ணாலும், எவ்வளோ மோட்டிவேட் பண்ணாலும், பின்னாடி இருந்து ஒரு சினிமாவில் டேரக்டரும்பாங்க, பின்னாடி தான் இருப்பார் தெரியாதுன்னு. எங்கள் அத்தனைக்கும் முழு முதல் கடவுள்பாக இருந்தது என் மனைவி. அவங்க எம்ஏ, எம்ஃபில், எம்பிஏ. ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்காக ப்ரொஃபஸர் போஸ்ட்லாம் விட்டுட்டு என் ஃபேமிலி, என் குழந்தை, என் வீடு, இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி அத்தனையும் விட்டுட்டு வந்தவங்க. அவ்வளோ பெரிய சேலரியை தூக்கி போட்டுட்டு என் ஃபேமிலின்னு வந்தவங்க. முழுசாக 24/7 நைட்டு 2 மணிக்கு இருந்தாங்க குழந்தைக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அதை மோட்டிவேஷன் கொடுக்குறது, செவத்தில் எழுதி ஒட்டுறது, அதை ப்ரெஷரே பண்ணுறது கிடையாது. ப்ரெஷர் பண்ணால் குழந்தைங்க பண்ணாது. அவங்க இஷ்டத்துக்கு போய் செஞ்சு பண்ண திங்ஸு அவளுக்கு மட்டும் இல்லை எனக்கும். நான் டாக்டரேட் வாங்குறதுக்கும் இவங்க தான் நிறையா பண்ணாங்க. கடைசியில் அவங்க டாக்டரேட் வாங்குறதுக்கு வேணும்னுட்டாங்க ஃபேமிலிக்காக. அதனால் ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்க வந்து நிறையா கற்றுக்கிறது, ஹிந்திலேருந்து ரூபிக்ஸ் கியூப்லேருந்து எல்லாத்தையும் பண்ணுறது. ஒரு மகா குரு, நான் அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறதுல பெருமைப்படுறேன். எனக்கு எந்த விதத்துலையும் இது கிடையாது. ஒரு மகா குரு, எந்த வித ஒரு பந்தாமல் இல்லாத ஒரு மாடஸ்டிம்பாங்க, தன்னடக்கம்னு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகா குரு. பெரியவங்களாம் அவங்கள்ட்ட வந்து கற்றுக்குறாங்க. என் பாப்பா வந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிறது நாங்கள் பண்ண பெரிய பாக்கியம். பாப்பா பெரிய லெவலில் உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அந்த நேரத்துக்கு போயிட்டுருக்காங்க. எல்லோரும் நல்ல உள்ளங்கள், எல்லாருடைய ஆசீர்வாதங்கள். குழந்தை இதை நாங்கள் வந்து பெருசாக தலையில் தூக்கி வச்சுட்டு இவ்வளோன்னு சொல்ல விரும்பவே இல்லை. அவள் இப்போ தான் வாழ்க்கையில் முதல் ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் போயிட்டுருக்கு. இவள் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது. நல்ல ஆரோக்கியத்தோடு வளரணும். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பேரண்ட்ஸாக நாங்கள் செய்யணும். இதை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை சார். இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டாங்களாம் கிடையாது. எல்லா குழந்தைங்கள்ட்டும் இருக்குது. நம்ம ஏதோ கொஞ்சம் சொன்னோம், அதை குழந்தை செய்யுது, அவ்வளோதான். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் குழந்தைக்கு வேணும். அவள் நல்ல ஆரோக்கியத்தோடு வளரணும். அதை தாண்டி எங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் கிடையாது. நாங்கள் எதையும் அவளுக்கு திணிக்க மாட்டோம். அதான் எங்களுடைய மெயின் திங்ஸ். எதையுமே திணிக்க மாட்டோம். அவளுக்கு எது சந்தோஷம், அவளுக்கு எதில் வருதோ அதை நாங்கள் வளர்த்து விடணும். ஒரு பேராசிரியராக நான் பல யூனிவர்சிட்டிக்கு பேராசிரியராக போயிட்டுருக்கேன். ஒரு பேராசிரியராக நான் செய்கிறது அதான். என் பசங்களுக்கும் அதான் சொல்லுவேன், என் பொண்ணுக்கும் நான் அதான் சொல்லிட்டுருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இப்போ 3 வேர்ல்டு ரெக்கார்டு கண்டினியூவாக வாங்கியிருக்கீங்களா? இப்போ ட்ரிபிள் ரெக்கார்ட் இதில் வந்து நீங்கள் எத்தனை நாள் டைம் எடுத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க? பாப்பா டாக்டர் லயா 4 to 5 days 3 சாம்பியனுமே வந்து நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்களா? இல்ல 4 to 5 days சென்னையில எவ்வளவு நாளா பிராக்டீஸ் பண்ணல சார்? இந்த 3 ரெக்கார்டு கேக்குறாங்க. இந்த 3 ரெக்கார்டுக்கு எவ்வளவு நாள் பிராக்டீஸ் பண்ணீங்க? 1 month பண்ணீங்க. உங்களுக்கு வந்து உங்க டீச்சர்ஸோ உங்க பேரண்ட்ஸோ சப்போர்ட் பண்ணாங்க? நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நீங்க ஹிந்தில பேசுனீங்கல,
என்ன பேசுனீங்க ஹிந்தியில்? दो है தோயேனா தமிழ்ல சொல்லுங்க. நம்ம திருக்குறள் तमिल तिरुकुरल தமிழ் திருக்குறள். சவுண்ட் எத்தனை சொன்னீங்க? 25 சொன்னேன் 25 சொன்னீங்களா? 25ல வந்து அது எத்தனை நாள் நீங்க ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க அந்த ஹிந்தி நீங்க மனப்பாடம் ஒரு பண்ணுறது? 10 to 20 days 10 to 20 days. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க, படிக்கணும், இதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த சவால்? ஈஸியாக தான் ஈஸியாக இருந்தது. படிக்கிறதா இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறதா? ரெண்டுமே என்ன படிக்கிறீங்க? 3rd standard ஓகே, உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க? நீங்க நிறைய support. இப்போ நீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. இதோட 36 ஆயிடுச்சு. 37, 40, 50, 100 கூட போயிடும். ஓகேவா? வாழ்த்துக்கள். இதெல்லாம் நீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு உங்க டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கமா, நீங்க தைரியமா பண்ணுங்க அப்படின்னு உங்க கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க. எம்டி சார் எப்படி சப்போர்ட்? என்னத்தோட ஓனர் தான் சொல்லியிருக்காரு. டீச்சர் சொன்னதுல எம்டி சொல்லியிருக்காரு. எம்டி சொல்லுங்க. स्कूल नेम्स டாக்டர் அரவிந்தன்ஜி அரவிந்த் அரவிந்தன்ஜி एमडी இல்லை அவர் தான் ஓனர் சார் எம்டி ஃபார் ஆல் தட் स्कूल नेम्स சொல்லுங்க. பாண்டிச்சேரி ஆச்சாரிய பால சிக்ஷா மந்திர் பாண்டிச்சேரி. அது இல்லாமல் வேறு எங்கே படிக்கிறீங்க நீங்கள்? ஹிக்ரூல படிக்கிறேன். என்னென்ன பண்றீங்கன்னு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க? இந்த 37 பண்ணிருக்கீங்களே, அந்த 37 நீங்க சொல்லிடுங்க. என்னென்ன ரெக்கார்ட் பண்றீங்க? உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கோ அது மட்டும் சொல்லுங்க. எந்தெந்த இதில் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், எதில் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்? கலாம் சார் ஞாபகம் இருக்கிறது மட்டும். Kalam's Book of World Record, Worldwide Book of World Record 2 records, Kiss Book of World Records, India Book of World Records, Viva Schools Book of World Records, Asia Book of World Records, Nobel Book of World Records, Influencer Book of World Records 6 records, Linus Book of World Records 3 records, इंटरनेशनल International Book of World Records, National Book of World Records, Japan Book of World Records, Singapore Book of World Records, ஆஸ்திரேலியா Australia Book of World Records, Canadian Book of World Records, Lincoln Book of World Records. 3 records உங்க வயசு இருக்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? Dear friends, என்ன நீங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டீங்கன்னா எல்லாரும் இதே மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம். வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.